என் பேர் வந்து ரகுமான் கான். என்னோட சொந்த ஊர் மன்னார்குடி. இப்போ செட்டிலாக நான் வந்து தஞ்சாவூர். சிங்கப்பூரில் வந்து 10 வருஷமாக இருக்கேன். நான் வந்து டிக்டாக்ல வந்து ஃபன்னி கண்டென்ட்லாம் போடுவேன். ஸோ அதை வந்து இந்த இணைந்த கைகள் 1ல் வந்து புரவலன்றூர் அவரோட வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சன். அவர் வந்து சினிமாலாம் நடிச்சிருக்காரு. ஸோ அதில் அவர் வந்து என்னென்ன அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அதை வந்து நுணுக்கங்கள்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸ்டேஜில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கலாம், எதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவர் எனக்கு சொன்னார். அதை யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணப்போ ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சிது. இணைந்த கைகள் 1 முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. சிங்கப்பூரில் ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவிக்கு ஆங்கரிங் பண்ணுற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஒரு சிங்கப்பூர் ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் வந்து எனக்கு ஒரு ஆங்கரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இதெல்லாம் வந்து இணைந்த கைகள் 1க்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள். ஊர்லேயுமே அந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா, அப்பா, ஒய்ஃபு அது பார்த்த பிறகு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கணும், மேலும் மேலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. இணைந்த கைகள் வந்த பிறகு சிங்கப்பூரியன்ஸ் வந்து நிறைய பேர் என்னை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. தேக்காவில் வந்து சாப்பிட கிடைக்கும், இல்லை வெளியில் எங்கேயாவது வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கிறப்போ உங்களோட எபிசோட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இணைந்த கைகள் 2க்கு வந்து வரவங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்காட்டுறத இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பயப்படாமல் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு வேறு லெவலில் ரீச் ஆவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து நீங்கள் இணைந்த கைகள் 2ல் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு பிடிக்காது தப்பு செய்யறவன. ஏய், இங்க பாத்துக்க, யாரா இருந்தாலும் தூக்கி அடிச்சிருவேன்டா. வரட்டா? நம்ம லைஃப் வாழையில கொஞ்சமாவது வாழ்ந்துடணும். என்ன மனசுக்கு தோணுதோ, என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிச்சிடணும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. என்னோட பேர் வந்து முருகேசன். இங்கே வர மாப்பிள்ள இந்த கண்ணன் பைய வேற வந்திருக்காண்டா. இவன் நம்மளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காண்டா. நம்ம ஒரு கடையை திறந்து நல்லா ஃபேமஸ் ஆகணும்டா. சொன்னா கேள்டாடே. எப்போ தளபதி சூப்பர்மா. அடுத்ததா அது இல்லடா தம்பி, சொன்னா கேள்றா டே. நான் அதுக்காக இல்லடா டே, என் பேச்ச கேள்ற, சொன்னா கேள் மாமா. ஹேய், எனக்கு பிடிச்சது மரியாதை. எங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன்டா. நான் யாருன்னு நல்லா தெரியும்ல. முத்து நானும் அவனு வந்துக்குன்னு இருந்தோம். அவனுங்க என்ன சொன்னான்னுங்க தெரியுமா? கேட்டா சும்மா பேரை கேட்டபடி சும்மா அதிரதில்ல. கேட்டா வரட்டா? ஹாய் சலோ, ஐ லவ் யூ டே தனலட்சுமி சாமி. சலோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏன் சொல்லணே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி தயாரிப்பு குழு சொன்னது உண்மைதான். அவருக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ரொம்ப திறமையான கலைஞர். விதவிதமாக அத்தனை குரலில் பேசுகிறாரு. ஆனால் தொடர்ச்சியாக பேச முடியல. ஏன்னா அவருக்கு அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லை. இதெல்லாம் பர்சனலாக என்னால் ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா எனக்குமே தன்னம்பிக்கை பிரச்சனை நிறையா இருக்குது. அதாவது விஷயம் இருந்து அதை தன்னம்பிக்கையாக தைரியமாக பேசுகிறதுக்கு முன் வர மாட்டேங்குது அப்படின்னு. அவன் மேபி பயிற்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயிற்சி இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக அதாவது பேசலாம். முழுசாக ஒரு செக்மெண்டலாக, அது ஒரு ஸ்கிட்டாக, அது ஒரு சின்ன சீனாக அவர் இன்னும் பயிற்சி பண்ணதில்லை. அதை தான் நம்ம வந்து முயற்சி செய்யணும், முறியடிக்கணும். வாழ்த்துக்கள் நண்பரே. முருகேசன், என் பேர் விஷ்ணு. யார் ராவன் பார்க்குறீங்களா? நானும் உங்கள் இனம் தான், கலைஞன். அதாவது சிங்கப்பூர் கலைஞன். சின்ன விஷயம் இப்பயுமே இருக்குது. கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. அந்த தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல. தைரியம் இல்லைன்னா திடீர்னு பயம் வந்துச்சுன்னா பயப்படனாலும் வரக்கூடும். பயத்துக்கு வந்து நம்ம காரணம் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி தகர்த்துட்டு முறியடித்து வெளியே வரோம் அப்படிங்கிறது தான் ஒரு கலைஞருக்கு முக்கியமான விஷயம் இல்லையா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிமிக்ரி பண்ணுறீங்க,
ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செஞ்சுருக்கீங்களா இல்லையா? இந்த குரல்லாம் வருது, அதை வச்சு ஒரு சீன் பண்ணணும், அதை வச்சு ஒரு ஸ்கிட் பண்ணணும், வசனம் எழுதி அதை வந்து முழுசாக ஒரு படைப்பாக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இது மாதிரிலாம் வரணுங்கிறதுக்கு அப்புறம் தான் ஆர்வம் வந்திருக்கு. நான் அது மாதிரி எதுவும் பண்ணினதில்லை. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதை வந்துட்டு முயற்சி பண்ணி நல்ல ஒரு செப்டாக கொடுக்கணும்னு ஒரு வெறியாக இருக்கேன். சரி, இந்த பயணத்தில் நான் உங்கள் கூடவே இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நினச்சிக்கோங்க. இனிமேலேருந்து உங்கள் வெற்றி என்னுடைய வெற்றி. அதை எப்படி நோக்கி போகலான்னு பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்துலேருந்தே வருவோம். முதல்ல உங்களுக்கு எப்படி மிமிக்ரி மேலே ஆர்வம் வந்துச்சு? அண்ட் முதல்ல உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு திறமை இருக்குன்னு தெரிய வந்துச்சு? முதல்ல வந்துட்டு இந்த அசத்த போகுது யாருன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பண்ணுறவங்க ஒரு நல்ல ஒரு ரீச் ஆனாங்க எல்லாருமே. அதில் ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு. சரி, இது எப்படி பண்ணுறாங்கன்னு சும்மா நானாக ட்ரை பண்ணது. நானாக ட்ரை பண்ணி 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 பார்க்கல. ஃபஸ்ட்டு எம்ஆர் ராதா நடிகரியடா ஏப்பா இங்கே ஒரு இந்த தோட்டத்தில் புகாரை விட்டு தோட்டத்தை நாசம் பண்ணுறேன். அவருடைய வாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணையில் மேக்ஸிமம் நிறைய வாய்ஸ் அதில் எடுத்துடலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா நானாக அப்படி பேசி பேசி ட்ரை பண்ணது தான். மொட்ட ராஜேந்திர சார் வந்து நார்மலாக அவரோட வாய்ஸ் வந்து எப்போ தலை தளபதி சூப்பர்மா. எந்த குரல்லேருந்து எடுத்தா எதுக்கு மாற முடியும் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இருந்தாலும் அந்த தடுமாற்றம், தயக்கம், தன்னம்பிக்கை குறைவு மட்டும் இருக்குது. மறுபடியும் சொன்ன மாதிரி இதை நான் ஏன்னு கேட்க முடியாது. இதை எப்படி தகர்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரியா? அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பயிற்சி. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நம்ம அதுதான் ஆரம்பிக்க போகிறோம். எப்படி பயிற்சி பண்ணி உங்களை கடைசியில் ஒரு முழு கலைஞனாக மாற்றுறது அப்படின்னு. கண்டிப்பாக ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்டார் ஆகணும்னா அதுக்கேற்ற முயற்சிகள்லாம் எடுக்கணும். ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் எப்போதுமே நிறைய கலைஞர்கள் கிட்ட சொல்லுவாங்க, பெர்ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் நாட் டு இம்ப்ரெஸ். அதாவது உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய கலையை வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, மற்றவங்களை கவர்றதுக்காக பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லைன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை கிடையாது. உங்களுக்கு நீங்களே தனக்குத்தானே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அது பிரச்சனை இல்லை, அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனால் 4 பேர்கிட்ட கைத்தட்டல் வாங்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும், நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னா இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு ஆரம்ப கலைஞனா இது ஒரு பெரிய வாய்ப்பு. அப்போயே நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல, கண்டிப்பாக எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மக்களை கவர்ற மாதிரி இதை பார்த்து 4 பேர் கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் யோசிக்கணும். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த கூச்சம் சுபாவம் அது கொஞ்சம் போகணும் சார். அடுத்து கண்டினியூவான ஒரு கண்டினியூவாக ஒரு கண்டென்ட் இருக்கணும். அந்த மாதிரி தான் முயற்சி செஞ்சு அதில் இருந்து தான் என்னோடதை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வாட்டிலாம் கிடையாது, இதுதான் உங்கள் சான்ஸ். கண்டிப்பாக அடுத்து திறமையான அந்த மெமிக்கிரியை வந்து நான் செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறேன் சார். அடுத்துன்னு வருது, அடுத்து கிடையாது. இப்போ கண்டிப்பாக அந்த மெமிக்கிரியை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் உடனே கிளாப் பண்ணுற அளவுக்கு திறமையாக அதை செய்யணும்னு நினைக்கிறேன் சார். அவர் திறமையான ஆள் தான், ஆனால் தன்னம்பிக்கை இல்லை. இப்போ எனக்கு தோணுது சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, என்னை கூப்பிட்டது சரின்னு. நானும் அவர் மாதிரி தான், எனக்கு தன்னம்பிக்கை கிடையாது. நான் வந்து அவரோட மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால அவரோட பழகிறதுக்கும் அவரை ஊக்குவிக்கிறதுக்கும் நான் சரியான ஆளுன்னு நம்புகிறேன். 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம். இந்த 10 நிமிஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ நீங்கள் பண்ணதை பல குரல் பண்ணீங்க, அதை வந்து ஒழுங்காக ஒரு ஸ்கிட் மாதிரி 10 வசனம் வர மாதிரி நீங்கள் ஒரு மிமிக்ரி பண்ணணும். கண்டிப்பாக. சரியா? சரி முருகேசன், ரெடியா? சார் லெட்ஸ் கோ. இப்போ வந்துட்டு நான் வந்து சிங்கம்புலி சார்லேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். இங்கே வர மாப்பிள்ள சொன்ன கேள்ற இந்த கண்ணை பேவரை நம்மளை போட்டு ஏதாவது கொள்ளையா கொள்ளன்னு கொண்டுக்கிட்டே இருக்காண்டா. முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலாக திறந்து அதில் நல்ல சோறு குழம்பு நல்லா ஊற்றி எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்ற அளவுக்கு வைக்கணும்டா. நம்ம அந்த திறமையை எப்படி கொண்டாடணும்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும்டா மாப்பிள்ளை. சொன்னா கேள்றா இந்த கண்ணை பேருக்கு முன்னாடி நம்ம வளர்ந்து பெரிய ஆளாகணும்டா. அதுக்கு யாராவது நல்ல செலப்பிரிட்டியாக கூட்டியாந்து நம்ம கண்டையை பலமாக திறந்து பெரிய ஆளாகி காட்டணும்னு. அதுக்கு முதல்ல யாரை கூப்பிடலாம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. மண்டோடி போயிருந்தா யாரடா கூப்பிடலாம்? நீ நான் பார்த்து சொல்கிறா பார்ப்பேன் யாரையாவது. அது இல்லடா தம்பி, நீ எந்த கடை திறந்தாலும் அதுல முதல்ல தேவை டேஸ்ட். அப்பதான்டா கூட்டம் அல்ல. ஹோய், எனக்கு பிடிச்சது நல்ல சாப்பாடு. அதை எங்க கொடுத்தாலும் முதல்ல அனுப்பி. ஏன்னா அதை நானே மக்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹாய் சொல்லோ, சும்மா சோறு குழம்புன்னு சொல்லோ வரட்டா. ஹாய் சொல்லோ. அவ்வளோதானே? வெல் டன் முருகேசன். இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இது மச் பெட்டர். ஸோ இந்த 10 நிமிஷத்துல இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு 10 நாள் கொடுத்தா, 10 வாரம் கொடுத்தா இங்கே போயிடுவீங்களே. கண்டிப்பாக சிறப்பு. ட்ரை பண்ணுறேன் சார். இப்போ நீங்கள் கொடுத்த ஒரு ஊக்குவிப்பு இதுவே எனக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக உணர்றேன் சார். கண்டிப்பாக அடுத்த நாட்டா வருவேன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக.
ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கணும். ட்ரீட் கொடுத்துட்டு இதெல்லாம் எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு விரிவாக பேசுவோம். சரியா? கண்டிப்பா. வாங்க. ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் ஊர் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், சீத்தப்பட்டிங்கிற ஊர். நான் சிங்கப்பூர் வந்து 17 வருஷம் ஆச்சு. டெலிவரி லைனில் இருக்கேன். மீட்டு எல்லா மீட்டும் டெலிவரி பண்ணுறோம். ரொம்ப போர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரிச்சுன்னு சொல்ல முடியாது. நார்மலான ஃபேமிலி. அப்பா, தம்பி, அம்மா எல்லாம் இருந்துட்டு இருக்கையில் எனக்கு வந்துட்டு அப்பா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் வருமானங்கள் அந்த டைமில் பத்தாதனால சரின்ட்டு அப்பா மலேசியா போயிட்டாங்க. 6 வருஷம் மலேசியாவில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த டயத்தில் அப்பா அங்கே மலேசியாவில் ஒர்க் பண்ணையில் அம்மா தான் எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மாவுக்கு வந்து பாம்பு கடித்து இறந்து போயிட்டாங்க. அப்போ இறக்குறப்ப எனக்கு வந்து ஒரு 9 வயசு இருக்கும். அந்த டயத்தில் என்ன பண்ணுறோம் ஏதுன்னு நமக்கு தெரியாத வயசு தான் அதெல்லாம். அப்போ அம்மா இறந்து போனதுக்கப்புறம் ஒரு அரவணைப்பு எனக்கு இல்லாமல் போயிட்டு. ஆனால் அந்த குறைகள்லாம் இல்லாமல் என் தாத்தா பாட்டி என்னை வளர்த்தாங்க. 2017 திருமணம் ஆச்சு. அப்பா பார்த்த பொண்ணு தான். நல்லா இப்போ அம்மா மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. இப்போ என் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருந்திருந்தா இப்போ சந்தோஷமாக இருந்திருக்கும். இல்லைங்கையில் ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போ அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. உங்கள் கண்ணு முன்னால் தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க வாழ்த்துக்கள் எப்போதுமே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அம்மாவை இன்னும் பெருமைப்படுத்த. ஒரு மனிதனா அம்மாவை பெருமைப்படுத்திட்டீங்க. மேலேருந்து கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பையன் முருகேசன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், நல்லா பண்ணுறாருன்னு. அடுத்தது ஒரு கலைஞனா, ஒரு நட்சத்திரமா அவங்கள பெருமைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் சாதாரணமாக சொல்லியிருந்தாலே ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் அம்மா சென்டிமெண்ட்லாம் கொண்டு வந்துட்டீங்க. நான் மம்மிஸ் போய் பாருங்க, நம்மளுக்கு அதே அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. நான் இந்த துறையில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சது ஒரு வகையில் எங்கள் அம்மாவுக்காக தான். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எப்போதுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம அம்மாக்களை பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், செய்யறோம். ஒரு 10 செகண்ட் நீங்கள் வந்து பேசுறீங்க, விடிவி கணேஷ் மாதிரி பேசுறீங்க, எம்ஆர் ராதா மாதிரி பேசுறீங்க. ஆனால் தொடர்ந்து ஆடியன்ஸ் ஈர்க்கணும்னா ஒரு சோஷியல் வீடியோ போட்டுனா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். 2 நிமிஷம் அளவுக்கு உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அதுதான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு 4-5 நடிகர்கள்லாம் போய் வாழ்த்து சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சிலபஸ் உண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. நீங்க இங்கேயே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில மிமிக்ரி பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்கிட்ட நான் பேசி காட்டுறேன் இப்படின்னு இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னா அது உலகத்துக்கு தெரியணும், எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ அதுக்கு ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா, இன்னொன்று தொலைக்காட்சி, உலக தொலைக்காட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஆக உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னா அந்த கனவுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். ஆக உங்களோட இலக்கு இன்டர்நேஷனல் ஃபேம் ஆகணும். உலக தொலைக்காட்சியா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் முருகேசன் அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த 100வது படியை அடையணும்னா, படிப்படியா முன்னேறணும்னா முதல் படியில் ஆரம்பிக்கணும். இதுதான் முதல் படி. இந்த முதல் படியை ஆரம்பிக்க நீங்க தயாரா? கண்டிப்பா. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். வாங்க, இதோட நம்ம பயணம் ஆரம்பம். படிப்படியா முன்னேறோம், நேரா இமயமலை போய் தொடரும். வாருங்கள். சரி, சூடா இருக்கு. அப்படியே குளு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? நல்லா இருக்கா? குட். நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். இது ஏன்னா இந்த ட்ரீட் வந்து முக்கியமா நீங்க நல்லா பண்ணதுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ நம்ம பழகுன என்ன, இந்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நான் கண்டுபிடிச்சதுனால நீங்க ஒரு நல்ல மனிதர், ஒரு குட் பர்சன். ஒரு விஷயம் மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும், திறமையை அப்பாற்பட்டு நல்ல மனிதர். ஏன் தெரியுமா? முதல்ல நாங்கள் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கப்புறம் உட்காந்து பேச வேண்டியது ஷார்ட் மாறிடுச்சு. அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் தனியாக போய் அங்கே சேர்லாம் எடுக்கிறாங்க. நண்பர் உடனே டக்குன்னு போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு சேர்லாம் எடுத்து அவர் போடுறாரு. இந்த நல்ல மனசு எத்தனை பேருக்கு வரும்? நல்ல மனிதர். அதுக்காகவே நீங்கள் வந்து மேலும் மேலும் வளரணும் முருகேசன். வெரி குட். ஆனால் இந்த துறையில் நல்லவனாக இருக்கிறது மட்டும் பத்தாது. நல்லவனாக இருக்கிறதே பத்தாதான்னு தெரியாது, ஆனால் வல்லவனாக இருக்கணும். மொதல் விஷயம் ஐ கான்டாக்ட். இப்போ பொதுவாகவே ஆளுங்களை பார்க்கும்போது நேராக பார்த்து பேசுவீங்களா, இல்லை கண்ணுங்க எங்கே ஓடுற பார்த்து தான் பேசுவோம்? அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் அவங்கள வந்து நேராக பார்த்து பேசணும். நம்ம ஐ கான்டாக்ட் கொடுத்தா தான் அவங்களோட என்கேஜ் பண்ண முடியும். இன்னொன்று பலமாக சத்தமாக பேசுறது, வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு நாமே பேசிக்கிட்டோம்னா திறமை இருந்தாலுமே நமக்குள்ளேயே இருந்துடும். அது மக்களை போய் சேரணும்னா நம்ம குரல் போய் சேரும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் வந்து உங்ககிட்ட தான் பேசுகிறீங்க. அந்த மாதிரி பேசி ஜெயிச்ச ஒரே ஆள் வந்து நினைக்கிறேன் தளபதி விஜய் மட்டும்தான். அவரே இப்போ சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு பேச்சாளர் ஆனதுக்கப்புறம். அப்போ நீங்களும் வந்து நல்லா உறக்க பேசணும்ல? கண்டிப்பா.
விஷ்ணு பிரதர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. நம்ம எந்தெந்த மாதிரி ஐ கான்டாக்ட் எப்படி பேசணும், இது மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு தடுமாற்றமாக இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கேன். 10 நிமிஷம் சேலஞ்ச் முடிச்சிட்டீங்க, ஏதோ ஓரளவுக்கு இருந்தது. இப்போ அடுத்ததுக்கு போவோம். இன்னொரு 2-3 நாள் கொடுக்குவா, ஒரு 2-3 டேஸ் கொடுக்குறேன். அடுத்தது எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உண்மையான ஃபுல் ஆன் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. அதாவது ஒரு கதை மாதிரி இருக்கணும், ஒரு கதை மாதிரி இருக்கணும், உறக்க பேசணும், என்னை பார்த்து பேசணும், அண்ட் அந்தந்த கேரக்டர்ஸ் புரியிற மாதிரி இருக்கணும். வேற குரல்ல வந்து அஃபெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்னு நம்ம சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாலே பண்ணுறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. அது வந்து செஞ்சாருன்னா நல்லது. கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு, இவருக்கு வந்து இன்னும் அந்த வெறி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். போய் சாதிக்கணும் அப்படின்னு வரல. அந்த வெறி வந்துருச்சுன்னா தன்னாலே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் போட்டிருந்தீங்க, அது நல்லா தான் இருந்தது. ஆனால் அது வேற ஒரு ஃபீல். இப்போ பொழுதுபோக்கா வெளியே போகிறோம்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ என்டர்டெயின் ஆகணும்னா இன்னும் ஐ கேச்சிங்காக கண்ணை ஈர்க்கிற மாதிரி வேற ஏதாவது தேவை. நான் ஆரம்பிக்கும் போது என்னோட 3வது நிகழ்ச்சி நினைக்கிறேன், ஆமாம், ஆஹா ஆனந்தம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. தயாரிப்பாளர் ஷாகுல் ஹமீட் இருந்தார். அவர் தான் முதல்ல என்னை வந்து கலர்ஸ் போட என்கரேஜ் பண்ணார். அதுக்கு முன்னாலாம் நான் வந்து கருப்பு, வெள்ளை, நீலம் இதுக்கு இடையில தான் கலர்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன். மைக்கேல் ஜாக்சன் தெரியும்ல, எப்பேற்பட்ட கலைஞர். அவரோட ஆடைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப கிளாமரஸாக இருக்கும், மின்னும். அவருக்கே தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்மளுக்குலாம் தேவைப்படும்ல. ஸோ அந்த வகையில் இப்போ உங்களை ஒரு ஸ்டார் ஆக்க போகிறோம். ஒரு ஸ்டார். சரி, நாட் பேட் தெரியுமா, இது இன்ட்ரெஸ்டிங். கேமரா காட்டுக்கு. ஐ மீன் இட்ஸ் சம்திங் தட் ஐ வுட் வே. இந்த ஜாக்கெட் ஒன்று நல்லா இருக்கு. கேமராவுக்கு போஸ் கொடுங்க. அது நெக் போஸ். நீங்க என்ன எந்திரா? ஐயோ, ஆக எல்லாம் எடுத்தாச்சு. இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்கு. நம்ம இந்த பேண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு இதைத்தான் எடுக்கிறோம். இதைத்தான் நீங்க போடுறீங்க. சார் வெல்கம் சார். யுவர் டா. எஸ் சார். எனி அதர் ஹெல்ப் சார்? நோ சார். ராமராஜன் இந்த ஒயிட் ஓகேங்களா? என்ன நீங்களே இல்லை, ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தயாரிப்பு குழுலாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு காமெடிக்காக போட வச்சோம். இது நாங்களே விட்டுருக்க மாட்டோம். நீங்கள் போய் மாற்றிட்டு வாங்க. இல்லை நான் சும்மா தெரியும். இப்படியே வாங்க, நம்ம இன்னொரு ஜீன்ஸை போய் தேடுவோம். ஆமாம், நான் முதல்ல இருந்து கிழிஞ்ச ஜீன்ஸ் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பாருங்க, கரெக்டாக ஒரு பெரிய ஓட்டை போட்ட கிழிஞ்ச ஜீன்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுரா. மாதவன் எப்போ பில்லா படத்துல நடிச்சாரு? அப்படிங்களா? ஓ, இது தலையா? தலைக்கு என்ன ஜலதோஷமா? கொஞ்சம் தூங்கி இப்பதான் எந்திரிச்சாரு. கொஞ்சம் ஆஃபா இருந்தது. ஏ ஃபார் எஃபர்ட். சரி, இப்போ இந்த அவுட்ஃபிட்டோட பேக் பண்ணிட்டு நாம கிளம்புறோம். அடுத்த வேலையெல்லாம் பார்க்குறோம். ஓகே ஓகே. முருகேசா, எப்படி இருக்கிறீர்? நல்லா இருக்கேன். சரி, நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ உங்களுக்கு ரோல் மாடல்னா யாரு? இன்னார் மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னா யாராவது இருக்காங்களா? அசார்னு மெமிக்ரி பண்ணுவார் தெரியும். அசார். இப்போ வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப பிரபலமா இருக்கிறது, மக்களோட கவனத்தை ஈர்க்கணும்னா சோஷியல் மீடியா ஒரு ரொம்ப முக்கியமான டூல். என் டெலிவிஷன்ல போறதும் கஷ்டமான விஷயம். வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சமயத்தில் இந்த துறையில நம்ம வாய்ப்பை சொந்தமா உருவாக்கிக்கணும். அந்த வகையில் சோஷியல் மீடியாவில் யார் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காங்களோ, அதில் யார் சாதிச்சிருக்காங்களோ அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு அட்வைஸ் கிடைச்சா அவங்கள ஒரு ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இங்கே ஒரு நண்பர் இருக்கார், ரொம்ப ப்ராப்ளம். அவர் வந்து இதுக்கு முன்னால் எடிட்டராக இருந்தார், படத்தொகுப்பாளராக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் சரி இந்த துறையில் வரணும், அவர் வந்து ஏதாவது சோஷியல் மீடியாவில் கான்டென்ட்லாம் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதில் பெரிய அளவில் வளர்ந்துருக்காரு. சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் ரீச் இருக்குது. இந்தியாவில், மலேசியாவில், உலகத்தில் பல நாடுகளில் அவரை தெரியும். அவர் வந்து இப்போ ஒரு நார்மல் பர்சன்ல அவர் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். கூப்பிடலாமா அவரை? கண்டிப்பா. ஸ்டீவா கமென். இவருக்கு ஒரு கனவு இருக்கு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. ஓ, ஆர்டிஸ்ட் ஆகணுமா இல்ல நீங்க ஆர்டிஸ்டா? ஆர்டிஸ்ட் தான் இருக்கு. ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அதுங்களா இத்தனை நாளா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் உடனே உங்களை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆக்கிட்டாரு. அதான் நம்பிக்கை. இப்போ வந்து அஸ்பைரிங் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும், உலகம் முழுக்க தெரியும். நீங்க அந்த பாதையை கடந்து வந்துட்டீங்க. அதே மாதிரி தான் அந்த நிலைமையில தான் இப்ப முருகேசன் இருக்காரு. அவரை அந்த நிலைமையில இருந்து இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய பொறுப்பு.
ஓ ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கண்ணு அவுட்டான், இருந்தாலும் 2 கண்ணை வச்சு உங்களை கண்ணுல ஏதோ பார்க்கறதுக்காக தூசியுமே பூந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரோஃபைல் இருக்காங்க சொன்னாங்க. நீங்க வந்து இவர் ரொம்ப முயற்சி செய்யறா சொல்லி கண்ணே போனாலும் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப நீங்க ரொம்ப நன்றி நீ வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. ஸோ வந்து ஷூட் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கேன்சல் பண்றேன் கேட்கும்போது இல்ல இவரை பாருங்க, இவர் வந்து இவ்வளவு முயற்சி செய்யறாரு, இதுல வந்து இவருக்கு வந்து இவ்வளவு டேலண்ட்டுக்கு சொல்லி டேலண்ட்டுக்கு நம்ம என்னைக்குமே ஒதுக்கி வைக்க மாட்டோம். நானும் சரி மக்களும் சரி அப்படி ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. இப்போ நீங்க சோஷியல் மீடியால அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கீங்களா? பெருசா அப்படி ஒன்றும் இல்லை. டிக்டாக்ல ஏதாவது நார்மலா எப்பாவது ஒரு வீடியோஸ் பண்ண அக்கௌண்ட் வச்சு டிக்டாக் அக்கௌண்ட் இருக்கு, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கா? இருக்கு. நம்ம பெருசா நான் இப்போ நம்ம சிங்கப்பூர்ல இதை பெருசா போடுறது இல்ல. முதல்ல அதை பேசுறது நிப்பாட்டுக்க, ஓகே போடுறது இல்ல. விஷ்ணு நான் கிளம்புறேன். ஏன் அவ்வளவு அவசரம் இருக்கா? brother, அவரை encourage பண்ணுங்க. பெருசா செய்யல பெருசா சொல்லி கமெண்ட்ஸ் பாருங்க எத்தனை இருக்குது. என்ன 8000 லைக் வச்சிருக்கீங்க, 600 கமெண்ட் வச்சிருக்கீங்க. 600 கமெண்ட் வச்சுட்டு பெருசால சொல்லிட்டு அமித்பேட்டா ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை. நம்ம கிட்ட செஞ்சு காமிங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பெர்ஃபார்ம் பண்ணதும் அதே மாதிரி தான். ஒரு 2-3 சென்டென்ஸ் பேசுவாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கோர்வையா வந்து ஒரு கான்டென்ட் இல்லை, ஒரு கதை இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அது வரைக்கும் அவரோட சோஷியல் மீடியாவை எடுத்து பார்க்கணும்னு எனக்கும் தோணல, அவரும் காட்டல. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு 8000 லைக்ஸ் இருக்கு, 600 கமெண்ட்ஸ் இருக்குன்னு, விச் இஸ் அ பிக் திங். ஸோ இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இவருக்கு ஒரு பேஸ் இருக்கு, ஏதோ பண்ண தெரியும், அதுக்கும் ஒரு மக்கள் வரவேற்பு இருந்திருக்கு. அதை எப்படி தொடர்ந்து அதுல இருந்து பில்டப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும் தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். முருகேசா இது பெரிய விஷயம். நிறைய பேர் 600 கமெண்ட்ஸ் 800 கமெண்ட்ஸ் 8000 லைக்ஸ் வந்து பெரிய விஷயம். அப்புறம் மக்கள் உங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க ஒருத்தர போட்டு விட்டுறக்கூடாது, போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொன்னேன். இங்க பாருங்க என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு. சூப்பர் அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா, தலைவரே, தளபதி, யோ அவருக்கு காஃபி சொல்லுங்க, பெரிய அளவு. என்னோட சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் ஆல்ரெடி வளர்ந்துருக்கீங்க, அப்புறம் அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் எனக்கே அப்போ தான் தோணுச்சு, சரி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பண்ணாமல் விட்டுட்டோமோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதுக்கப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இவரை நல்லா பண்றீங்களே, எதனால வந்து தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை மீடியா இதில் பார்த்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஒன்று இருக்குது, அது ஒன்று. பட் வந்து கண்டென்ட்டாக எனக்கு ஒரு யோசிக்க தெரியல. யாராவது கமெண்ட் வந்து பேடா போட்டுட்டா 2 கமெண்ட் பேடா வந்துட்டாலே ஐயோ இது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்டுக்குலாம் என்ன, எங்களுக்குலாம் 2000 கமெண்ட் வந்துருக்கு தப்பா. அதெல்லாம் கண்டுக்கிட்டு தான் கஷ்டம். இங்க எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? இங்க ஒரு ப்ரோஃபைல் இருக்காரு, அவர் பேர் முருகேசா. அவருக்கு சோஷியல் மீடியா வர ரொம்ப வெக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை இல்லைன்னு. ஆனா சோஷியல் மீடியால சக்க போட போட்டிருக்காரு. என்ன ஏன் கூப்பிட்டீங்க? நான் என்ன அட்வைஸ் பண்ண போறேன்? அவரு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. தளபதி ஃபேன் தானே, என்ன சொல்லியிருக்காரு? நதியில கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க, நம்ம அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும், இதையும் காதுல வாங்கிக்க கூடாது. கண்டிப்பா அந்த அட்வைஸ் நீங்க எடுத்துக்கலாம். அந்த தண்ணி மாதிரி தான், ஊத்தையில பொங்குறாங்க அப்புறம் அடங்கிடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. நமக்கு அட்வைஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கூப்பிட்டீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பிராங்க் ஷோ நினைக்கிறேன். அவர் தான் செலிபிரிட்டி, அவர் ஆக்சுவலி பெரிய ஆர்டிஸ்ட். தெரியாத 2 பேரை பிடிச்சிங்க. ஹலோ, அவர் ரொம்ப நாள் செய்யாம விட்டதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஆவரேஜ் டேலண்ட் கூட ஒரு எக்ஸலன்ட் டேலண்ட் ஆக முடியும். ஆனா செய்யறதை விட்டுட்டோம்னா எக்ஸலன்ட் டேலண்ட் கூட ஆவரேஜ் டேலண்டா விழுந்துருவாங்க. ஸோ அந்த நிலைமையில தான் இப்போ முருகேசன் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சார் நான் கண்ணு மூடுறேன், நீங்க சொல்ற ஆர்டிஸ்ட் யாருன்னு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். என் பேர் சொல்லுங்க. அது இல்லடா தம்பிட்டு, நம்ம கூட நம்ம வந்து டீ சாப்பிட்னு வந்த சொன்ன கேள்றட்டே, நீ வேட நம்ம போலண்டா டே. விஷ்ணு, இது அந்த ஜெசி எஸ், விடிவி கணேஷ். ஓ நல்லா பண்றீங்களே. இப்போ வந்து இதே கான்டாக்ட்ஸை சிங்கப்பூர்ல நீங்க சாப்பாடு வாங்குவீங்களா? எப்படி சாப்பாடு வாங்குவீங்க? இங்க பாருப்பா, நமக்கு ஒரு 2 புரோட்டா வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மீ கோரிங் எப்படி ஆர்டர் பண்ணுவாரு? அது இல்லடா தம்பி, இன்னைக்கு புரோட்டா வேணான்னுட்டு மீன் கோரி சாப்பிடலாம்டா. பாத்தீங்களா, கண்டென்ட் கிடைச்சிட்டு. அதாவது இங்க இருக்கிற மக்களுக்கு விடிவி கணேஷ் வந்து இங்க வந்து மீகோரி சாப்பிட மாட்டாரு. ஆனா அந்த வாய்ஸ்ல மீகோரி ஆர்டர் பண்ணா ஒரு கண்டென்ட்டா கிடைக்குது. இது போடும்போது மக்கள் பார்ப்பாங்க, விடிவி கணேஷ் வந்து இப்படிதான் ஆர்டர் பண்ணுவாரு. இது விடிவி கணேஷ்க்கே அனுப்புவாங்க. இப்ப விஜயகாந்த் சார் இருக்காரு, தினம் தேக்கா போகும்போது ஒரு டீ எப்படி ஆர்டர் பண்ணுவாரு? இங்க வருப்பா, நமக்கு கோபி பிடிக்காது, நமக்கு ஒரு டீ சொல்லுப்பா. வர்றா, அவ்வளவுதான். இதுதான் நீங்களேன்னு சொல்றீங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம், பாராட்டு கைத்தட்டு கிடைச்சிச்சுன்னா உள்வாங்கிக்கங்க, தலைக்கு ஏற விடாதீங்க. அதே சமயத்துல ஏதாவது தூற்றுதல் விமர்சனம் கிடைச்சுன்னா அதையும் உள்வாங்கிக்கங்க, மனசுல இறங்க விடாது. இது அனுபவத்துல
பல வருஷம் அனுபவத்துல நம்ம அனுபவத்துல என்னாச்சுன்னா கொஞ்சம் ஆரம்பத்துல சொல்லுவாங்க இந்த இது உங்களுக்கே சொல்ற அட்வைஸ் மாதிரி இருக்கு. எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஏதாவது சொன்னாங்கன்னா தரலாம் சொல்லிட்டாங்கன்னா எஃபெக்ட் ஆயிடுவேன், ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுவேன். அதுல இருந்து எப்படி மீண்டு வரவங்க தான். நீங்க அட்வைஸ் கொடுத்ததுக்காக நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். இருந்தாலும் சிவா, நான் உங்களை கூப்பிட்டது என்ன விஷயத்துக்கு, அவர் வந்து சோசியல் மீடியால ஒரு என்ட்ரி கொடுக்கணும், அவருக்கு வந்து டீச் பண்ணி எப்படி அவர் பண்ண முடியும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க. ஆனா இப்ப பார்த்தா அதெல்லாம் அவர் ஏற்கனவே பண்ணிட்டாரு, என்ட்ரி கொடுத்துட்டாரு, கண்டென்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தது பெருசா என்ன கொடுக்க முடியும்? அடுத்தது வந்து இங்க உட்காந்து காஃபி குடிச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும். சேலஞ்ச் கொடுப்போம். அவருக்கு என்ன தெரியுமா, மக்கள் என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க, என்னை பத்தி என்ன சிந்திக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காரு. அந்த தாட் ப்ராசஸை நம்ம கீல் பண்ண போறோம். அதாவது மக்களையும் அவரையும் ஒன்னா சேர்க்க போறோம். அதுக்கு தான் இந்த சேலஞ்ச். ஆமா, சேலஞ்ச் பண்ண நீங்க ரெடியா? கண்டிப்பா சத்தியம் பண்ணுங்க. இவரு கேம் ஷோ ஹோஸ்ட் ஆயிட்டாரு. சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடி, வாங்க. என்ன சேலஞ்சுன்னு தெரியல, கண்டிப்பா போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா சர்ப்ரைஸா இருக்கு, பார்க்கலான்ட்டு. வாங்க முருகேசா, பாத்தீங்களா மக்கள், இப்ப இங்கதான் சேலஞ்ச் பண்ண போறோம். சரியா? என்ன சேலஞ்ச் எனக்கு தெரியலையே. நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, மக்கள் கிட்ட போய் நீங்க மிமிக்ரி வாய்ஸ்ல பண்ண போறீங்க. அவங்க கிட்ட உடனே கமெண்ட்ஸ் வாங்க போறீங்க. சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் கிடையாது, இது நேரடியா கமெண்ட்ஸ். எஸ், இப்ப நேரடியா இங்க ஒரு 40-50 பேருனால நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி 4 பேர்கிட்ட கமெண்ட்ஸ் வாங்கணும். இதான் மேட்டர். சரியா? முருகேசா ரெடியா? கண்டிப்பா. வாங்க முருகேசா. நான் பிரேக் ஃப்ரீ பண்றதுக்கு இங்க தான் ஆரம்பிச்சேன். ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவ்வளவு ஈஸி கிடையாது. போகும்போது ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பயா அப்படி சொல்லிட்டு போவாங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க. இதை தாண்டி வருது நம்மள பிரேக் பண்றதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஸ்பாட். அதனால அவரை இங்க கூட்டு வந்தேன். அதாவது முருகேசா வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தெரியும்ல, பலகுரல் மன்னன். அவரு பலகுரல்ல பேசுவாரு. நீங்க வந்து ரேட் பண்ணணும். 10 மார்க்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க? 3 2 1 ஸ்டார்ட். எனக்கு பிடிக்காது யாரையும் பத்தி தப்பா சொல்றது எனக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் நேரா பேசினா தான் எனக்கு பிடிக்கும். நான் என்ன சொல்றேன் தெரியுதா? வரட்டா? ஓகே, நல்லா இருக்கா? அவங்க பேர் என்ன? சௌந்தரகண்ணி. இப்ப விஜய்கான் என்ன பண்ண போறோம்னா, சௌந்தரகண்ணியோட Dress நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சொல்லணும். சொல்லுங்க. சௌந்தரகண்ணியோட அவங்களோட Dress சும்மா அருமையா இருக்கு, அழகாவும் இருக்கீங்க. நன்றி, வரட்டா? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 9. எவ்வளவு பெரிய விஷயம். லுக் அண்ட் ஃபீல் மூடே மாறிடுச்சு ஸ்டீவன் வந்ததுக்கு அப்புறம். அதாவது ஆரம்பத்துல ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன்லாம் போயிட்டு இருந்தோம், மோட்டிவேஷன்லாம் போயிட்டு இருந்தோம். முருகேசனுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து அவர் அடுத்த லெவல் எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். அதையே வந்து ஸ்டீவன் இன்னும் கொஞ்சம் ஜாலியா கொண்டு போயிட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் முருகேசனுக்கும் ஒரு வகையில அது உதவியா இருந்திருக்கும். ஏன்னா ரிஜிட்டா அங்கேயே இருந்து பேசிக்கிட்டு இருக்காம அவரை வெளியே கொண்டு வந்து 4 பேரோட பழக வச்சோன்னே அவருக்கே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கூச்சம், அவரோட நடுக்கம்லாம் போக ஆரம்பிச்சு கொஞ்சம் தன்னம்பிக்கையோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்க இருப்பா, எப்போ இங்க ஒரு பெரிய மனுஷங்கிற ஒரு மட்டும் வேண்டாம்ப்பா. இது மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம செய்கிறது வந்து சில நேரங்களில் ரசிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்கப்ப நம்ம இதை தொடர்ந்து செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. எடுத்தோமா கௌத்தமான்னு பண்ண முடியாது தம்பி. ஒரு நாள் ஃபுல்லாக வாழ்ந்து பாரு, அப்போ தெரியும் அதில் எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை இருக்குன்னு. எதையுமே எடுத்தோமா கௌத்தமான்னு பண்ண முடியாது தம்பி. யாரு இது? எங்க போயிட்டீங்க வாஸ்? கண்டுபிடிச்சார்ல, ஜாலி கல பண்ணார்ல. எத்தனை பாயிண்ட் கொடுக்குறீங்க? 10 பாயிண்ட். 10 பாயிண்ட் ஃபுல் மார்க். தேங்க்ஸ் தலைவா. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? சரி, இங்க டிவி ஷோ பண்ணிட்டு இவரு தெரியுமா? இல்ல இவரும் டிக்டாக்ல வந்து வந்துட்டு இருக்காரு. இவர் ஏதோ ஒரு வாய்ஸ்ல சொல்லுவாரு, அது எந்த ஆக்டர்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு பிடிக்காது யாரையும் பத்தி. ஓகே, அடுத்து. அது இல்லடா தம்பி, கீழே இறங்கி வாடாடே. இங்க என்ன சொல்லுது தெரியுமா? சசின்னு சொல்லுதுடா. தனியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, சூப்பர். சூழல் விட்டுருவோம். முதல் தடவை பயந்தாரு, 2வது தடவை பேசவே ஒரு மாதிரியா கூச்சமா இருந்தாரு, 3வது தடவை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, 4வது தடவை என்ன விஷயம் மறந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு சீக்கிரமா growth பாத்திருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு வாய்ஸ்? நல்லா இருந்துச்சு. 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? அதனால தான் கேட்டுட்டு. விஜயகாந்துக்குன்னா 10க்கு 8 கொடுக்கலாம். என்ன சார், நம்மள மறந்துட்டீங்க? நீங்களே தனியா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க போனீங்க 2 பேரும்? வாங்க 2 பேரும் எங்க போனீங்க? கிளி கூட்ட விட்டு பறந்துருத்தோ, தனியா ரெக்க கட்டி பறக்குதோ, நம்ம எதுக்கு அப்படின்னு அப்படியே ஒதுங்கி நின்னுட்டோம். கூட்டமா உங்களை பாத்துட்டு இருந்தோம், ரசிச்சுட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லி இப்ப தனியா செஞ்சீங்கல்ல, எப்படி? இல்ல, இப்போ ஒரு பயம்லாம் போயிட்டேன். வெறிய ஓகே தான், ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு கண்டிப்பா தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கும், நம்மளா போய் செஞ்சோன்னு. இப்ப செய்யறத
திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இல்லாம இந்த கண்டென்ட் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். விஷ்ணு இப்ப நீங்க மீட் பண்ணிருக்கோம், இப்போக்கும் அந்த தன்னம்பிக்கை கிராஃப்ட் எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு. முதல்ல ரொம்ப கூச்சமா இருந்தாரு, அது போக போக கொஞ்சம் அப்படியே இது பண்றாரு, ஓப்பன் அப் பண்றாரு. போன தடவைல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா அவரோட கண்டென்ட். ஏன்னா அதே குரல்ல திரும்ப பேசிட்டு இருக்காரு. அது வந்து அவரோட ரெப்பர்ட்டுவா, அதை வந்து அவர் வைடன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10-15 குரலையாவது பேசினாதான் அவருக்கு ஒரு ரீச் கிடைக்கும். ஓ, இவர் வந்து பல குரல் மன்னன். சரி, இதை நீங்க தனியா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தானே? அப்படின்னா முடிஞ்சு இங்க ப்ரோகிராம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப அவர் தனியா போய் பேசிட்டோம். நாம பேக்ல இருப்போம், தனியா அவர் போய் பேசிட்டோம். நீங்க பாக்கிறதுக்கு சும்மாட்டா இருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எங்க எடுக்கிறீங்க? நானும் ஆசையா இருக்கு உங்கள்ட்ட இந்த மாதிரி வாங்கி போடணும்னு. இந்த மாதிரி ட்ரெஸ் சொல்லுங்க யாருங்க? சரி, அடுத்தது வந்துட்டு வேற நடிகரிய வேரி கொடுத்த நடி கந்த என்ன பத்தி தெரியலையா? யாரு? ஓகே, ரொம்ப நன்றி. எவ்வளவு கொடுக்கலாமா இருக்கு? கேக்கல சும்மா சொல்லுங்க. 10க்கு எவ்வளவு? 10க்கு 50 கொடுக்குறீங்களா? இல்ல 10க்கு 10 போய்ட்டோம். ஜெயிஸ்டா மாறா, நம்ம ஜெயிஸ்டா மாறா. 10க்கு 50. ரொம்ப நல்லா பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்ன பண்ணும்? முயற்சி விடுவாது. இப்ப நீங்க ஸ்டார் ஆயிட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. ஐயோ, வாங்க பேசுறதுக்கு எங்கோ வந்துருக்காரு. இப்ப ராசுகா இப்படி கலவர பாக்குறீங்களா இல்லையா? இப்படிதான். பாய் சிவா, தேங்க் யூ சிவா. ஒரு கட்டம் முடிஞ்சது. ஒரு அளவுக்கு உங்களோட தைரியத்தை வளர்த்துட்டோம், தன்னம்பிக்கையை வளர்த்துட்டோம். அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. பாத்தீங்களா, 10க்கு 50 மார்க் வாங்கினோடனே இப்பெல்லாம் வந்து கண்டிப்பா அடிச்சேங்க அப்படின்னு அவர் தன்னம்பிக்கை ஆயிட்டாரு. இப்ப எப்படி வளர்றாருன்னு மட்டும் பாருங்க. கமான். சரி, விஷ்ணு சொன்னாரு இந்த மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க விஷ்ணுவை மீட் பண்ணிருக்கீங்க. விஷ்ணு வந்து உங்களை கோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படிதானே? ஆமா. ஸ்டீவனையும் மீட் பண்ணிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன் என்ன பார்க்க வந்தீங்க? எனக்கு புரியல. நான்லாம் அவங்கள எல்லாம் கம்பேர் பண்ண நான் இவ்வளவுதான். சும்மா எதையுமே எடுத்தோமா கௌத்தமான்னு பண்ண முடியாது தம்பி. ஒரு நாள் ஃபுல்லா மாஸ்க் போட்டு பாரு, அப்ப தெரியும். சூப்பரான வாய்ஸ் எடுக்கிறாரு. ஆனா அதுல ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் இல்லை, அவுட்ஃபிட் சேஞ்ச் இல்லை. அவங்க 2 கேரக்டர்ஸ் பண்ணும்போது அது யாருன்னு எதுவுமே தெரில. ஸோ அதில் ஒரு வேரியேஷன் இல்லை. ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒருத்தர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறதே தவிர 2 பேர் பேசுறதுக்கு லைக் விஷுவலாக ஒன்றும் மாறல. இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க போன, இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் எடுங்க. ஆங்கிள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். நான் வந்துட்டு நார்மலாக ஒரு வீடியோ இப்படி வச்சு நான் நார்மலாக எடுப்பேன். ஆனால் அப்போ அவங்க சொன்னது வந்துட்டு எப்படி வச்சு எடுக்கணும், அதை எந்த ஆங்கிளில் எப்படி 2 தான் மாற்றி எடுக்கிறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சொன்னது. நான் உங்க அளவுக்கு பண்ணனாலுமே என்னால் என்ன பண்ண முடியும், வாய்ஸ் ஏற்றி பேச முடியும், இறக்கியும் பேச முடியும். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த வாய்ஸை மாற்றி பேசுகிற அந்த இது இருக்குல்ல, இதுவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பீங்க? இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ரோகசங்கரும் விஜயகாந்தும் 2 பேரும் எங்கே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் மாதிரி டக்குன்னு ஒன்று யோசிச்சு, நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, ஃபோனில் நம்ம நோட்ஸ் இருக்குல்ல, அதை நான் எழுதிடுவேன். ஏன்னா 2 பேர் பேசும்போது மாற்றி பேசும்போது நம்ம எது ஷூட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். என் அனுபவத்தில் எழுதுறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உதவிச்சு. அதனால தான் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 கேரக்டர்ஸ் இன்டராக்ட் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் எழுதுனா ஷூட் பண்ணும்போது அவருக்கு வசதியாக இருக்கும், எடிட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எழுதி கொடுக்கல, அப்போ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து பேசி பார்க்கல சரளமாக பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம வந்துட்டு நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வர்றது வந்து அது நோ யூஸுங்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு உன்னை எத்தனை வட்டியா கேட்கறது? நமக்கு நல்ல சாப்பாடு சும்மா தரமா இருக்கு, வேண்டாம் போய் சாப்பிட முடியும். அது எவ்வளவு இருக்கும்னு நான் இன்னும் பார்த்தது இல்லையா? எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பத்தி ரொம்ப சூப்பராகவும் பண்ணாமல் ரொம்ப மோசமாக பண்ணாமல் ஒரு நடுவு நிலையில் பண்ணாருன்னு சொல்லுவேன். ஏன்னா சொன்ன சில கருத்து வந்து அவர் உள்ள வாங்கிக்கிட்டாரு. போக போக அவர் வந்து மெதுவாக கேமரா இந்த மாதிரியே கொண்டு வந்தாரா. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கினேன், லைட்டாக நான் சொன்னது வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. சரி, அந்த விஷ்ணு உங்களை ஒரு கண்டென்ட் செய்ய சொன்னார்ல, ஆமாம், அதை காமிச்சிருங்க. நான் அது வந்துட்டு கண்டென்ட் எழுதலை, பட் ஆனால் யோசிச்சு வச்ச டைம் கிடைக்கல, எழுதலை. தலைவரே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்கே இருக்கிறது இங்கே மட்டுமே இருக்கக்கூடாது, எழுதுணும். அதுதான் எழுதுணும்.
டைமிங் கொஞ்சம் சரி நீங்க மைண்ட்ல இருக்கிறது அப்படியே என்கிட்ட சொல்லுங்க, நம்ம ஒண்ணா சேர்ந்து எழுதலாம். ஓகே ஓகேவா? ஒரு ஆசை ஒன்று இருக்குது. விஷ்ணு கிட்ட 3 நாள் பேசினீங்க, 2 நாள் டிராவல் பண்ணீங்களா, அவரோட வாய்ஸ் எடுங்க பார்ப்போம். என்ன திடீர்னு இதை எப்படி என்ன ட்ரை பண்ணல வேணா அடுத்து சும்மா ட்ரை பண்ணுங்க, இங்க கேட்கணும் மாதிரி ஆசை இருக்கு. அப்படியா? இப்போ பிஸியாக இருக்கீங்களா, நான் வரணும். எந்த ஆங்கிள் கேட்டா விஷ்ணு வாய்ஸ் மாதிரி தெரியுதுன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவரே வருவாரு. அவர் வரும்போது அவரோட வாய்ஸ் அவர்கிட்ட பேசுங்க. எப்படி ஏன் எப்படி பண்றாரு? அவர் நல்லா ப்ரோ, நம்ம பண்ண சொன்னேன் ஒண்ணு. ப்ரோ 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 இருங்க ஒண்ணு பண்ண சொன்னேன்ல, ஆமா. காட்டுங்க. எப்படி ப்ரோ, எப்படி போச்சு? நல்லா போச்சா? எப்படி? நான் ஓகே தானே எல்லாம்? என்ன முருகேசன்? யாரோட வாய்ஸ் எடுத்தாருன்னு பாருங்க. பிடிவி கிடைச்சு. நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, என் வாய்ஸ் மாதிரியா இருக்கு. அதாவது அபிபா கல்வி எழுத போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, எழுதிட்டோம். எழுதிட்டீங்களா? ஆமா எழுதி முடிச்சாச்சு. ஆமா, அவர் கூட உட்காந்து பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, வாங்க போய் ஷூட் பண்ணலாம். கிளம்புங்க முருகேசா. இப்போ நம்ம ஸ்டெக்மெண்ட் பார்க்கல இருக்கோம். இதுதான் நீங்க அரங்கேற்றம் செய்ய போற இடம். அரங்கேற்றமா? எஸ், அவரோட கலை இன்னைக்கு அரங்கேற போகுதுல. ஓ, அந்த மாதிரி. அது பொதுமக்களுக்கு சோஷியல் மீடியால போக போகுது. அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். ரெக்கார்ட் பண்ண போறது நம்ம தம்பி தான், அபிப் தான். பாருங்க, எக்யூப்மெண்ட் எல்லாம் தெளிவாக எடுத்துட்டு வந்திருக்காரு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னது, நீங்கள் சும்மா அரங்கேற்றம் பண்ண முடியாது. நீங்கள் மேடையில் இருக்கும்போது, நீங்கள் டிவியில் இருக்கும்போது, ஸ்க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கணும்ல, அதுக்கு நம்ம போய் வாங்கணுமே. அந்த துணி எல்லாம் இங்கே இருக்கு. இப்போ நீங்கள் போறீங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃபுல்லாக ஸ்டாராக வெளியாகிறீங்க. ரெடியா? ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே ஓகே அபிபா, ரெடியா? ஹீரோ ரெடி. எங்க உங்க கான்செப்ட் சொல்லுங்களேன், இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சில நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்ட்டு பண்ணலான் இருக்கேன். ஓகே, கம் ஆன். 3 2 1 ஆக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு இங்கே ப்ரோக்ராம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சில நடிகர்கள் வந்திருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கற்பனை. முதல்ல வந்துட்டு நம்ம விஜயகாந்த் சார் வந்துட்டு வாழ்த்து சொன்னா எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2 பொண்ணு மாப்பிள்ளையும் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவங்களோட வாழ்க்கை எப்பவும் சீர சிறப்புமா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப வரட்டா? எனக்கு என்னமோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இன்னும் பண்ணலான்னு தோணுது எனக்கு. வாய்ஸ் நல்லா தான் எடுக்கிறீங்க, ஆனால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க நம்புவாங்க. உங்கள் பாடி மூவ்மெண்ட் மட்டும் இல்லை, உங்கள் ஐ மூவ்மெண்ட்டும். நல்ல வேலை 2வது கட்டத்தில் உங்கள் மேலே கண்ணாடியை போட்டோம், தெளிவாக தெரியல. ஆனால் கண்ணாடி போடுறதுக்கு முன்னால் கண் ஓடுது, நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ கண் ஓடும்போது ஜென்ரலாகவே பீப்புள் என்ன சொல்கிறதுனா கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். விஷ்ணு சொன்னார்ல, உங்கள் கண்ணு ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தெரியுது உங்ககிட்ட அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு. ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் மூவ்மெண்ட் வேறு விஷயம். 2க்கும் அந்த வித்தியாசத்தை நம்ம முதல் சால்வ் பண்ணணும். ஓகே, சரியா? சரியா? ஒரு ட்ரை பண்ணலாமா? கம் ஆன், லெட்ஸ் கோ ஃபார் இட். 3 2 1 add your time. எல்லாருக்கும் வணக்கம். விஜயகாந்த் சார் வந்து இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாள் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா 100 வாழணும்னு என்னோட ஆசையை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப். என்னடா ஆரம்பத்திலேயே வரான், திரும்ப டிஸ்டர்ப் பண்றான்னு நினைக்காதீங்க. நம்ம இங்கே இருந்தே பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு போனதான் முதல் இருந்ததை விட பெட்டரா இருக்கு. அண்ட் உங்க லைன்ஸ் அப்படியே ரஷ் த்ரூ பண்றீங்க. எந்த ரயில பிடிக்கிறதுக்கு வேகமா ஓடுறீங்க, அடுத்தது போகணும். நிதானமா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இங்க வந்து ஒரு திருமண முருகேசன் எனர்ஜி on the top, one more time. ஆக்சுவலி குரல் ஒரு அளவுக்கு வந்துச்சு, ஆனா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்டாவே அதே ரியாக்ஷனும் அப்படியே முடிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியமா. வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆல் தி வே நீங்க கேமரா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஓகே. இப்போ நீங்க கேரக்டர் மறந்துட்டீங்க. நேரா கேமராவுக்கு பீஸ் டு கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. இருந்தாலும் என் வாழ்த்து எப்போ உனக்கு இருக்கு? அப்ப நான் வரட்டுமா? அடுத்தது இப்படிதான் முடிக்க போறீங்களா? மேடையில் இருந்தால் இப்படிதான் முடிப்பீங்களா? அடுத்து வேற என்னன்னு கேட்பீங்களா? இப்போ நீங்க ஒரு ஷோ பெர்ஃபார்மர், எல்லாத்தையும் மறுபடியும் ரிவ்யூ பண்ணி இதுக்கு இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு ஃபுல்லா சமநிலைப்படுத்திக்கிட்டீங்க. மனசை ஒரு நிலையா வச்சுக்கிட்டு திரும்புவாங்க. 10 நிமிஷம். எடுத்தோடனே டக்குன்னு அவர் வந்து சூப்பராலாம் பண்ணிடல, பட் போக போக அவர் இம்ப்ரூவ் பண்ணாரு.
ஒரு விஷயம் அவர் பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லை, ஒரு பர்சனாக அவர்கிட்ட என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா இப்போ வந்து சொன்னால் அதை உள்வாங்கிக்கிறார், கேட்குறாரு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப துவச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப வாட்டுறேன் அவரை உண்மையை சொல்லு. இல்லை, ஐ மீன் நீங்கள் உங்கள் வேலையை தான் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஐ ஃபீல் வி ஹேவ் டு யூ ஹேவ் டு. ஆமாம், ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீம் அவர் ட்ரீம் இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஓகே, மேபி காரணம் மேபி இருக்குது. கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால தான் அது வெளியே வர மாட்டேங்குது. அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம இங்கிருந்தோ நம்ம எடுத்து வரணும். முருகேசா நல்லா என்ன வச்சுக்கோங்க, எப்பப்பெல்லாம் உங்கள் கோட்டை கழட்டணும், எப்பப்பெல்லாம் கண்ணாடியை போடணும். ஓகே, லைவ் ஷோ, நோ கட்ஸ், நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண போகிறதில்ல. இது உங்கள் கேம், இதைத்தான் மக்கள் பார்க்க போகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு ஒரு திருமணத்திற்கு சில நடிகர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனையா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. முதல்ல நம்ம கேப்டன் சார் வர்றாரு, வாங்க பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்து வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரையும் பார்க்கையில என் பிள்ளைங்க மாதிரி தான் என் மனசுக்கு தோணுது. அடுத்ததா வந்துட்டு நம்ம சிங்கமொழி சார் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கற்பனையா பேசுவோம். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டா. வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு வளரணுமோ அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து நம்ம நல்ல பெரிய ஆளாய் காட்டணும்டா. இங்க வரை நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி தான் முக்கியம். முத்த, உனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எனக்கு யாருமே சொல்லல முத்து, நானா தான் வந்தேன். ஒரு கல்யாணம் பண்றதுங்கிறது இது ஈஸியான வேலை இல்ல தம்பி. எதையுமே எடுத்தோமா கவுத்தோமான்னு பண்ண முடியாது. கண்டிப்பா அடுத்த முறை இதுக்கு இன்னும் மேல உங்களோட ஆதரவு எனக்கு கிடைச்சுன்னா இதுக்கு மேல நான் இன்னும் சிறப்பா செஞ்சு என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போ வேணும். வாழ்க வளமுடன். Not bad. Well done, முருகேசா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு அவர் செஞ்சது இன்னைக்கு பண்ணது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ வீட்டில் அவர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு, விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்மளுக்கு பேசிக்காக இந்த வாய்ஸ் வந்தாலும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இது எல்லாத்துலேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணி வேற ஒரு முருகேசனா இப்போ நம்ம முன்னாடி காட்சி அளிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இதில் மிகப்பெரிய சக்ஸஸ் என்னன்னா முன்னேற்றம் இருக்கு. சொன்ன நிறைய விஷயத்த உள்வாங்கிக்கிட்டு இன்னும் கம்போஸாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஓடலை, இன்னும் ஹேண்ட் மூவ்மெண்ட்லாம் கொடுத்தீங்க, பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க, முடிச்சிங்க. நல்லபடியாக நடுவில் எந்த கேப்பும் விடாமல் அதை ஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்க. வெல் டன், வெல் டன். நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஐயோ அருமையாக சூப்பராக செஞ்சிட்டீங்கன்னு. பட் பெரிய முன்னேற்றம் படியில் 10 படி எடுத்து வச்சுட்டீங்க. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி a சக்ஸஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் நிறையாவே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. ஆனாலுமே திருப்பி சொன்னது தான், நீங்கள் உங்கள் மூவ்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்குங்க. அவர் உடனே வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் வளரல, இன்னும் வளர வேண்டியது இருக்குது, அதுதான் உண்மை. பட் ஆரம்பத்தில் இருந்ததுக்கு அவர் இன்னும் ஒரு சென்டென்ஸ் கூட கோர்வையாக பேச மாட்டார். இப்போ சென்டென்ஸாக கோர்வையாக பேசுகிறாரு, ஒரு கான்டென்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு மாதிரி அந்த வீடியோ நீங்கள் காமிச்சது நானே பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னடா நான் இப்படி பண்ணுறேனா அப்படின்னு என்னையே ஒரு அளவுக்கு சங்கடப்பட வச்சுது. ஆனால் இப்போ அடுத்தடுத்து பண்ணி நீங்கள் சொன்னதை வச்சு நான் அது பண்ணையில் 2 பேருமே சொன்னதை வச்சு பண்ணையில் இப்போ எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட், யார் இருந்தா என்ன, நம்ம செய்யறதை நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கிய ஒரு விஷயமா இருக்கு. நான் இவ்வளவு தூரம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோலாம் கஷ்டம் இருக்குமான்னு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அவ்வளோ ஒரு ரிஸ்கான ஒரு இது. ஆனால் எல்லாரும் நம்ம டிவியில் பார்த்த உடனே இது என்ன இவங்க நடிக்கிறதா சரியில்லை அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன, நான் ஒன்றும் இப்போ பெருசாக வரல, இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதில் இன்னும் எவ்வளோ வளர்ச்சிகள் இருக்குங்கிறது உண்மையிலே ரொம்ப இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நாங்கள் இப்போ ஆடியன்ஸையும் சொல்லி ஆகணும். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த 1 மணி நேரத்தில் அவர் பெரிய ஸ்டார் ஆகிடுவார், நம்ம அவர் ஒரு பெரிய லெஜண்ட் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் ஆரம்பிக்கல. ஆனால் இருந்ததை விட கண்டிப்பாக இந்த இணைந்த கைகளில் எங்களோட கை கோர்த்தப்ப அவரை இன்னும் கொஞ்சம் தூக்கி விடணும் அப்படின்னு நினச்சோம். தூக்கி விட்டுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கோம் அவருக்கு. இப்போ ஓகே, அட்லீஸ்ட் ஒரு செக்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். இது ஸ்டேஜ்லேயும் சரி, ஒரு சோஷியல் மீடியா வீடியோவாகவும் சரி, ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு நிற்கிற அளவுக்கு வந்துட்டார். ஸோ அந்த வகையில் எனக்கு ஆரம்பம் பிடிச்சிருந்தது, முடிவு பிடிச்சிருந்தது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நிகழ்ச்சியோட முடிவாக இருந்தாலும் அவருடைய பயணத்துக்கு இது ஆரம்பம். அதனால் இந்த ஆரம்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் கையிலையும் இருக்குது. முருகேசனுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அடுத்த வாட்டி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவர் கான்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு உங்களோட சார்பில் நாங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள் முருகேசன், only the best. உங்களுடைய அடுத்த சோஷியல் மீடியா ஸ்டார் முருகேசன்.